السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الوالي المرحلة الثانوية الجزء الثاني. النحو الوالي கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 120 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 121வது பாடத்தை நாம் பார்க்க உள்ளோம். வாருங்கள், இதை முழுமையாக கண்டு இது முழு பயனையும் அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். லவாபித்து ஜம்இல் முஅன்னசி சாலிமி. ஜம்மு முஅன்னஸ் சாலிமி கட்டமைக்கும் நெறிமுறைகள், அதனுடைய சட்டங்களை பற்றி நாம் தெளிவான அஹ், விஷயங்களை கடந்த பாடங்களில் கண்டோம். கிட்டத்தட்ட 8 இடங்களில் நாம் ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக மாற்றலாம் என்றும், ஒரு பெண்ணுக்கு வைத்த பெயரை அதே போல தாவை கொண்டு டைனிஸுடைய தாவை கொண்டு முடியக்கூடிய ஒரு வார்த்தை, அதே போல மக்சூரான அலிஃபை கொண்டு முடியக்கூடிய வார்த்தை, மம்தூதான தைனீஸுடைய அலிஃபை கொண்டு முடியக்கூடிய வார்த்தை, அதே போல அறிவற்ற ஒன்றுக்கு தஸ்கீர் எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அறிவற்ற ஒன்றுக்கு வரக்கூடிய சிஃபத்து, அதே போல ஜம்மு தக்சீர் கேள்விப்படாத ஒரு 5 எழுத்தை சார்ந்த வார்த்தை, அதே போல அறிவற்ற ஒன்றுக்கு பெயராக வைக்கும் பொழுது அந்த பெயர் இப்னு என்றோ அல்லது தீயை கொண்டு ஆரம்பித்தால் அந்த வார்த்தை. இந்த 8 இடங்களில் நாம் என்ன செய்யலாம்? ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக அதை மாற்றலாம் என்று நாம் கடந்த பாடத்தில் பார்த்தோம். இன்னும் முல்ஹக்காக உலாத் என்ற வார்த்தையும் பரக்காத் என்று பெயர் வைத்தால் இவைகள் எல்லாம் ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடன் இணைக்கப்படும் என்று அதோடைய தெளிவுகளை பார்த்தோம். இதையும் தாண்டி இரண்டாவது பாடமாக நாம் இதையும் பார்த்தோம். ஜம்முல் இஸ்மில் முஅன்னசி சுலாசி ஜம்அன் சாலிமன் என்ற பாடத்தையும் கண்டோம். அந்த பாடத்தில் ஒரு 3 எழுத்து பெண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு 3 எழுத்து, அதற்கு ஃபா கலிமா ஃபதஹ் வந்து ஐன் கலிமா சுகுன், அதே ஐன் கலிமா சஹீஹாக இருந்தால் அப்பொழுது அதற்கு நாம் பன்மை முன்னஸாக பன்மை அலிஃப்தா ஜம்மு முன்னஸ் சாலிமாக அலிஃப்தா வைத்து பன்மை எடுக்கும் பொழுது அந்த ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் இல்லாமல் ஃபதஹாக மாற்ற வேண்டும் என்றும், அதே போல அந்த வார்த்தை ஐன் கலிமா சஹீஹாக சுக்கூன் இருக்கின்றது, 3 எழுத்தாக இருக்கிறது, பெண் பாலை குறிக்கிறது. அதே ஃபா கலிமாவுக்கு லம்மோ அல்லது கஸ்ரோ வந்தால் அந்த ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் வைத்தும் படிக்கலாம் அல்லது ஃபத்தஹ் வைத்தும் படிக்கலாம். இல்லாட்டி ஃபா கலிமாவுக்கு என்ன ஹரக்கத் வந்ததோ அந்த ஹரக்கத் கொடுத்து லம் இருந்தால் லம்மோ அல்லது கஸ்ர் இருந்தால் கஸ்ரோ கொடுத்து படிக்கலாம் என்ற ஒரு தெளிவான ஒரு பாடத்தையும் நாம் கண்டோம். இப்பொழுது வாருங்கள், இந்த பாடத்திற்கான பயிற்சிகளை சேர்ந்து பாடத்திற்கான சேர்ந்து பயிற்சிகளை நாம் என்ன செய்கிறோம், காண இருக்கின்றோம். வாருங்கள், இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். இதை பற்றி ஒரு தெளிவை அதன் மூலம் நாம் பெறுவோம். இப்பொழுது வாருங்கள், நாம் பயிற்சி 3 காண இருக்கின்றோம். இப்ப பாருங்க, பயிற்சி 3. பயிற்சி 3ல என்ன சொல்றாங்க? பயிற்சி 3, இஜ்மஇல் கலிமாத்தில் ஆத்தியத்த, பின்வரும் வார்த்தைகளை ஜம்மாக்கு பன்மையாக்கு, ஜம்அ முஅன்னஸின் சாலிமன், சாலிமான ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக பன்மையாக்கு. இப்ப இது அரபியில மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம்ல, ஜம்மு முஅன்னஸ் சாலிமாக என்ன செய் பன்மையாக்கு. வபையின் இன்னும் விளக்கு, மா யஜிபு அவ் யஜூசு ஃபி ஐனி குல்லி ஜம்இன் தஅதி பிஹி. அப்ப கட்டாயமான ஒன்றை விளக்கு அல்லது ஆகுமாகும் ஒன்றை விளக்கு. ஃபி ஐனி குல்லி ஜம்இன், ஒவ்வொரு ஜம்உடைய ஐன் கலிமாவிலே கட்டாயமான ஒன்றையும் அல்லது ஆகுமான ஒன்றையும் விளக்கு. தஅதி பிஹி, அதை கொண்டு வருமே. அத்தகைய ஒவ்வொரு ஜம்இன் ஐன் கலிமாவிலே ஆகுமான ஒன்றையும் இன்னும் கடமையான ஒன்றையும் விளக்கு. பயானி அஸ்பாபி, காரணங்களை விளக்குவதுடன் நீ என்ன செய், விளக்கு. அப்ப என்ன செய்ய சொல்றாங்க? எல்லாத்துக்கும் ஜம்மு முஅன்னஸ் சாலிம் கொண்டு வா. முதல் விஷயம் அதுதான், சரியா? ரெண்டாவது, ஐன் கலிமா ஒவ்வொரு ஜம்முலையும் நம்ம கொண்டு வரும்போது ஐன் கலிமால ஆகுமாகும் ஒன்று, கடமையாகும் ஒன்று. எதுல சுக்கூன் வச்சும் படிக்கலாம், ஃபத்தஹ் வச்சும் படிக்கலாம் அப்படின்னு ஆகுமா 2 வகையாகவும் படிக்கலாம், 3 வகையாகவும் படிக்கலாம் நம்ம படிச்சோம்ல. இப்ப அது ஆகுமாகும் ஒன்று. ஒன்னொன்னு கடமையாகும் ஒன்று. ஐன் கலிமாவிலே ஒவ்வொரு ஜம்மின் ஐன் கலிமாவிலே கடமையான ஒன்று. கடமையான ஒன்று, சரியா? ஃபத்தஹ் தான் கொடுக்கணும் ஐன் கலிமாவுக்கு அப்படின்னு கடமையான ஒன்று நம்ம படிச்சோம்ல. அந்த நிலைமைகள் அது என்ன, அதோடைய காரணங்கள், ஏன் இது ஆகுமாகும், ஏன் இது கடமையாகும் என்பதை நீ என்ன செய், விளக்கு. சரியா? ஒவ்வொரு ஜம்முடைய ஐன் கலிமாலையும் என்ன செய், விளக்கு. சரியா? அதுதான் இப்ப நம்ம கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும், அதை சொல்ல வேண்டும். வாருங்கள்,
இப்பொழுது நாம் அதனுடைய பதிலை பார்ப்போம். கீழே என்ன செய்வோம், அர்த்தமும் பார்ப்போம். அப்ப இங்க ஹுஜ்ரத் என்னது, ஹுஜ்ரத்துன் அப்படின்னா என்னது, அறைன்னு அர்த்தம். அதோடைய பன்மை ஹுஜுராத்துன், ஹுஜ்ராத்துன், ஹுஜராத்துன். மூணு வகையா என்ன செய்யலாம், படிக்கலாம். சரியா? ஏன் ஜீமுக்கு மூணு வகையா படிக்கலாம்? ஆகுமான ஒன்றுதான். அதுக்கு காரணம் என்ன, ஆகுமான ஒன்றை விளக்க சொன்னாங்கல்ல, அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அல் ஃபத்தஹு வல் இஸ்கானு வல் இத்பாஉ லில் ஃபாஇ, ஃபா கலிமாவை பின்பற்றுவது. ஃபதஹ் கொடுக்கலாம், ஹுஜராத். ரெண்டாவது இஸ்கான், சுக்குன் கொடுக்கலாம், ஹுஜ்ராத். மூணாவது வல் இத்பாஉ லில் ஃபாஇ, ஃபா கலிமாவை பின்தொடரச் செய்யலாம். அப்ப ஹுஜூராத், ஃபா கலிமாக்கள் அதனால அதே நம்ம கொடுத்து ஹுஜுராத் என்று பின்தொடரச் செய்யலாம். காரணம், நம்ம படிச்சிருக்கோம், மூணு எழுத்தாக இருந்தால் ஹாஜிம்ரா மூணு எழுத்து, அல்ல ஐன் கலிமா சஹிஹா இருந்து சுக்கூன் பெற்றிருந்து ஃபா கலிமாக்கு லம்மு வந்தால், அப்ப ஐன் கலிமாவுக்கு அதோடைய ஜம்மில் ஐன் கலிமாவுக்கு மூணு ஹரக்கத் கொடுக்கலாம் படிச்சோம்ல, அந்த மூணு ஹரக்கத் தான் இது. சரியா? அதான் கேட்டாங்களே, மா யஜூசு மா யஜீபு யஜூசு ஃபி ஐனில் ஜம்இன், ஜம்முடைய ஐன் கலிமாவில ஆகுமான ஒன்று கடமையான ஒன்றுன்னு கேட்டாங்களே, அப்ப இது ஆகுமான ஒன்று. அதான் மூணு சொல்லியிருக்கோம். சரியா? காரணம் கேட்டாங்களா, இங்க விளக்குறோம் பாருங்க. அல் முஃப்ரது, ஹுஜ்ரத் என்ற அந்த முஃப்ரத் வார்த்தையாகிறது இஸ்முன் ஒரு வார்த்தை பெயர்ச்சொல்லாக இருக்கிறது, சுலாசியும் மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த கடைசியில இருக்க எல்லாமே தாவு தானிஸ், அதை விட்டுருங்க, அது இல்லாம மூணு எழுத்து பார்க்கணும். சரியா? மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா. அப்ப இது நம்ம பதில் முன்னாடி பாடத்துல சொன்னோம்ல, ஐன்கலிமா சஹீஹாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது ஐன்கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹானதாக இருக்கிறது. சரியா? அப்ப ஹுஜ்ரத்துல ஐன் கலிமா சுக்குன் பெற்று இருக்குது, அதே போல சஹீஹானதாகவும் இருக்கிறது. ஜீம் சஹீஹான எழுத்து தானே, இல்லத்தோட எழுத்து வாவலிஃபியா இல்லல. அப்ப மல்மூமுல் ஃபாஇ, ஃபா கலிமா லம்மு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ஹா லம்மு தானே இருந்துச்சு, அதனால இத்தனை நிபந்தனைகள் வந்து விட்டதனால் ஹுஜ்ரத்துக்கு அதோடைய பன்மை எடுக்கும் பொழுது ஐன் கலிமாவுக்கு மூணு வகையாகவும் படிக்கலாம். அடுத்து பார்ப்போமா? இப்ப ரெண்டாவது உருஃபத். இப்ப உருஃபத்துக்கு உர்ஃபாத்துன். இப்ப உர்ஃபத்துன், உர்ஃபாத்துன் படிக்கலாம், உருஃபாத்துன் நம்ம வச்சு உருஃபாத்துன் படிக்கலாம், இல்லாட்டி உரஃபாத்துன் ஃபத்தஹும் கொடுக்கலாம். மூணு வகையாகவும் படிக்கலாம். இப்ப உருஃபத் என்றால் என்ன அர்த்தம்? அறைன்னு அர்த்தம். உருஃபத்துனாலும் என்னதான் அர்த்தம்? அறை என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்க, அறைகள், உருஃபாத்துனா அறைகள். அல் ஃபத்துஹும் கொடுக்கலாம், வல் இஸ்கானு சுக்குன் ஆக்குவது, வல் இத்பாஉல் ஃபாய் ஃபா கலிமாவை பின்தொடர செய்வது, மூணுமே கூடும். காரணம் என்ன? அல் முஃப்ரது உருஃபத் என்ற ஒருமையாகிறது, இஸ்முன் ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது, சுலாசியின் மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது, சஹீஹுல் ஐனி ஐன் கலிமா சஹீஹானதாக இருக்கிறது, சாக்கினிஹா ஐன் கலிமா என்றால் ஐன் கலிமா சுக்குன் பெற்ற அந்த எழுத்து சஹீஹானதாக இருக்கிறது, மல்மூமுல் ஃபாஇ ஃபா கலிமா லம்பு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இப்ப மூணு எழுத்து இருக்கா, தாத்தானிஸ்லாம் மூணு எழுத்து, ஐன் கலிமா ரா வந்திருக்கா, அதுக்கு சுகுன் உர்ஃபத் சுகுன் வந்திருக்கா, அதே போல கைனு ஃபா கலிமாக்கு லம்பு இருக்கா. இப்போ இத்தனையும் இருந்தா அதுக்கு ஐன் கலிமா ஜம்மு எடுக்கும் பொழுது இந்த ராக்கு ஃபத்தஹ் வச்சு படிக்கலாம், அதே போல கைனுக்கு லம்மு அதை பின்பற்றி ஊருன்னு படிக்கலாம், இல்லாட்டி சுக்குன் வச்சு உர் அப்படின்னு படிக்கலாம். அடுத்து பாருங்க, குதிரத்துன். குதிரத்துனா ஆற்றல். அப்ப பாருங்க, குதுராத்துன், குத்ராத்துன், குதராத்துன் மூணு வகையா என்ன செய்யலாம் படிக்கலாம். அல் ஃபத்ஹு ஃபத்தஹ் வச்சும் படிக்கலாம் ஐன் கலிமாவுக்கு. வல் இஸ்கானு இஸ்கான் சுக்குன் வச்சும் படிக்கலாம், சுக்குனாக்குவது. வல் இத்பாஉ லில் ஃபாஇ ஃபாவை என்ன செய்வது, பின்தொடரச் செய்வது, மூணுமே கூடும். காரணம் என்ன? இது ஏன் மூணுமே கூடும்? அல் முஃப்ரது இந்த ஒருமை குதிரத் என்ற ஒருமையாகிறது இஸ்முன் சுலாசி மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது, சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா ஐன் கலிமா அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்று சஹீஹானதாக இருக்கிறது, மல்மூமுல் ஃபாஇ ஃபா கலிமா லம்மு செய்யப்பட்டதாக இருக்கிறது. பூ லம்மு இருக்கு ஃபா கலிமாக்கு, ஐன் கலிமா சுக்கூன் இருக்கு, சஹீஹானதாக இருக்கிறது, மூணு எழுத்து சார்ந்ததாக இருக்கிறது. சரியா? அடுத்து ஃபஹ்மத்துன். ஃபஹ்மத்துனுக்கு பன்மை என்னது? ஃபஹமாத்துன் அப்படின்னு என்ன செய்யணும்? ஃபஹ்மாத்துன் என்னன்னு படிக்கணும்? ஃபஹ்மாத்துன். ஏன் அப்ப இது ஃபஹ்மத்துனுக்கு ஃபஹ்மாத்துன் படிக்கிறோம்? இதோடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தன்மையை குறிக்கிறது. பிரம்மாண்டம்னு அர்த்தம், இப்ப பிரம்மாண்டங்கள்னு அர்த்தம் ஃபஹ்மாத்துன்னா. அப்ப இது ஒரு தன்மை தானே, பிரம்மாண்டம் என்பது. எஜிபு தஸ்கீனு ஐனிஹி, அந்த ஃபஹ்மத் என்ற அதனுடைய பன்மையான இந்த ஃபஹ்மாத்துக்கு ஃபில் ஜம்இ பன்மை எடுக்கும் பொழுது, இந்த ஃபஹ்மத் என்ற முஃப்ரதிற்கு முஃப்ரதின் ஐன் கலிமாவிலே என்ன செய்யணும்? அந்த ஐன் கலிமாவை சுக்குனாக்க வேண்டும். எப்பொழுது? ஃபில் ஜம்இ
பன்மையிலே அந்த முஃப்ரதின் ஐன் கலிமாவிற்கு சுக்கூன் ஆக்குவது கடமையாகும். பன்மை ஃபஹமாத் என்ற இந்த பன்மையிலே அந்த முஃப்ரதோடைய ஐன் கலிமா சாதான இந்த ஐன் கலிமாவுக்கு சுக்கூன் ஆக்குவது கடமையாகும். காரணம் என்ன? அல் முஃப்ரது சிஃபத்துன். ஃபஹ்மத் என்ற ஒரு பன்மை, இந்த ஒருமை, ஃபஹ்மத் என்ற ஒரு ஒருமை ஆகிறது சிஃபத்துன், சிஃபத்தாக இருக்கிறது. அது என்னவாக இல்லை? ஒரு இஸ்மாக இல்லை. அப்ப ஃபஹ்மத் என்பது ஒரு சிஃபத்தாகும். ஃபஹாமத் என்பது மஸ்தர். அந்த மஸ்தரில் இருந்து வரக்கூடிய ஒரு சிஃபத்து தான் ஃபஹ்மத் என்பது. இது ஒரு இஸ்மு கிடையாது. அதிலிருந்து ஒரு சிஃபத்தை குறிக்கிறது. ஃபஹ்மத்துன் ஃபஹ்முன் என்னும் ஃபஅலத்துன் வசன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு சிஃபத்தாக வந்துள்ளது. சரியா? ரகஅத்துன் இங்கு தப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எப்படி வர வேண்டும்? ரகஆத்துன், ரகஆத்துன், கடைசியில் அலிஃப் தா வரணும். சரியா? ரகஆத்துன். ரக்காத்துனா நம்ம தொழுகையில தொழுவோம்ல ஒரு ரக்காத்துன்னு, அந்த ரக்காத். ரக்காத்துன்னா பல ரக்காத்துகள். சரியா? எஜிபு கடமையாகும். ஃபத்ஹு ஐனிஹி அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் கடமையாகும். ஃபில் ஜம்இ பன்மையாக்கும். பன்மையிலே பன்மையிலே அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் கடமையாகும். அப்ப அந்த முஃப்ரதுக்குரிய ஐன் கலிமா அது பன்மையில வரும் பொழுது அந்த ஐன் கலிமாவுக்கு எது கடமையாகும்? ஃபதஹ் தான் கடமையாகும். ரகஆத்துன் காஃபுக்கு ஃபதஹ் தான் படிக்கணும். காரணம் ஒண்ணுமே இல்ல. பாருங்க, அல் முஃப்ரது ரகஅத் என்ற முஃப்ரது ஒருமையாகிறது. இஸ்முன் சுலாசியும் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மூன்றெழுத்தை சார்ந்த ஒரு பெயர் சொல்லாக இருக்கிறது. ஐன் கலிமா சஹீஹானதாக இருக்கிறது. அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்றது என்னவாக இருக்கிறது? சஹீஹானதாக இருக்கிறது. மஃப்தூஹுல் ஃபாய் ஃபா கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டதா இருக்கு. இதான் முக்கியம். அப்ப ஃபா கலிமாக்கு ஃபதஹ் வந்துட்டா அந்த ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் தான் கொடுக்கணும், அது ஜம் எடுக்கும் பொழுது. அப்ப ரக்காத்துன் ராக்கு ஃபதஹ் வந்துருச்சு. காஃப் சுக்கூன் பெற்று சஹீஹா இருக்குது, 3 எழுத்து தான். அப்ப ஃபதஹ் ஃபா கலிமாவுக்கு ஃபதஹ் வந்துட்டா கண்டிப்பா ஐன் கலிமாக்கு ஃபதஹ் தான் வரும்னு படிச்சோம்ல. இந்த ஃபா கலிமாக்கு லம்மோ கசுரோ வந்துட்டாதான் 3 வகை. மேல பார்த்தோம்ல 3 வகை, அந்த 3 வகை. ஃபதஹ் வந்துட்டா ஒரே வகை தான், ஃபதஹ் தான் கொடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, கஃப்லத்துன். அப்ப இதுக்கும் என்னதான் ஒரு வகை தான். ஏன்னா ஐன் கலிமா ஃபா கலிமாக்கு என்ன வந்துருச்சு? ஃபதஹ் வந்துருச்சுல. கஃப்லத்துனா பொடுபோக்குன்னு அர்த்தம். கஃபலாத்துன் பொடுபோக்குகள். கஃபலாத்துன் ஃபாக்கு ஃபதஹ் கொடுக்கணும். சரியா? எஜிபு ஃபத்ஹு ஐனிஹி ஃபில் ஜம்இ பன்மையிலே அந்த முஃப்ரதின் ஐன் கலிமாவுக்கு ஃபதஹ் கொடுப்பது அவசியமாகும். காரணம் அல் முஃப்ரது கஃப்லத் என்ற ஒருமையாகிறது. இஸ்முன் சுலாசியும் 3 எழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக இருக்கிறது. சஹீஹுல் ஐனி ஐன் கலிமா சஹீஹானதாக இருக்கிறது. சாக்கினிஹா அதாவது ஐன் கலிமாவின் சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹானதாக இருக்கிறது. மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ஃபா கலிமாவுக்கு ஃபதஹ், இது ஐன் கலிமா சஹீஹாக சுக்குன் பெற்று இருக்கிறது. அதனால கஃபலாத்துன் பன்மைக்கு வரும்போது அது கஃபலாத்தா படிக்கணும். அதுக்கப்புறமா பாருங்க, தௌரத்துன் ஒரு சுற்றுன்னு அர்த்தம். தவராத்துன் அப்படின்னு படிக்காம என்னன்னு படிக்கணும்? தௌராத்துன் என்னன்னு படிக்கணும்? தௌராத்துன் படிக்கணும். காரணம் என்ன? கரெக்டு தான், ஃபதஹ் வந்துருச்சு. ஃபா கலிமால ஃபதஹ் வந்துருச்சு. ஆனா ஐன் கலிமா சஹீஹா இல்லையே. என்னவா இருக்குது? ஐன் கலிமா இல்லத்தா இருக்குல்ல. வாவ் அலிஃபியா வந்தா அது இல்லத்தானே. அப்ப வாவு இல்லத்தா வந்துருச்சு. அதனால சுக்குன் கொடுப்பதுதான் கடமை. சரியா? தௌராத்துன் பல சுற்றுகள். எஜிபு தஸ்கீனு ஐனிஹி இந்த தௌரத் என்ற அந்த முஃப்ரதின் ஐன் கலிமா சுக்கூன் ஆக்குவது கடமையாகும். ஃபில் ஜம்மி பன்மையிலே கடமையாகும். பன்மையிலே அது சுக்கூன் கொடுப்பதுதான் கடமை. காரணம் இது இல்லத்துடைய எழுத்து. அல் முஃப்ரது முஃப்ரத் ஆகிறது. காரணம் இங்க சொல்றாங்க, தௌரத் என்ற முஃப்ரத் ஆகிறது. இஸ்முன் சுலாசி 3 எழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக இருக்கிறது. முஅத்தலுல் ஐனி ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்டதாக இருக்கிறது. அதாவது சாக்கினிஹா சுக்குன் ஐன் கலிமாவின் சுக்குன் பெற்ற எழுத்து இல்லத்தாக்கப்பட்டதாக இருக்கிறது. வாவுக்கு சுக்குன்லாம் இருக்குது, கரெக்ட் தான். ஆனா அது இல்லத்தாக்கப்பட்டதா இருக்கே. மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபதஹ் செய்யப்பட்டதாக இருக்கிறது. தாக்கு என்ன இருக்கிறது? ஃபதஹ் செய்யப்பட்டதாக இருக்கிறது. சரியா? அப்போ இல்லத்து வந்துட்டாவே அவ்வளவுதான். நாம சுக்கூன் என்னவோ அதே சுக்கூன் தான் திருப்பி கொடுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, ஹிந்து. ஹிந்து என்பது என்ன? பாருங்க என்ன சொன்னீங்களா? ஹிந்தாத்துன். இதுக்கு 3மே படிக்கலாம். ஹிந்தாத்துன்னு படிக்கலாம், இல்லாட்டி ஹினிதாத்துன் அப்படின்னு ஹாக்கு தோதுவா கசரும் கொடுக்கலாம். 3வது ஹினதாத்துன் 3மே படிக்கலாம். காரணம் என்னன்னு பாருங்க, அல் ஃபத்ஹு ஹினதாத் வல் இஸ்கான் ஹிந்தாத் வல் இத்பாஉ லில் ஃபா கலிமாவை பின்தொடரச் செய்வது ஹினிதாத் 3மே படிக்கலாம். ஏன்? அல் முஃப்ரது ஹிந்த் என்ற முஃப்ரத் ஆகிறது, ஒருமை ஆகிறது. இஸ்முன் சுலாசியும்
மூன்றெழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. சஹீஹுல் ஐனி, ஐன் கலிமா சஹீஹானதாக, சாக்கினிஹா அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹானதாக, மக்சூருல் ஃபாஇ ஃபா கலிமா கசர் செய்யப்பட்ட மூன்றெழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக இருக்கிறது. அதனால ஹிந்த் என்பது மூணு எழுத்தா, நூன் சஹீஹான சுக்குன் பெற்றிருக்கா, அதுக்கு முன்னாடி ஹாக்கு கசர் இருக்கா. இப்ப கசரோ லம்மா வந்தா மூணு வகையான யாரா பொறுக்கலாம்னு பிடிச்சோமா அதோடைய என்னது பன்மையில. அதனாலதான் என்ன செஞ்சாங்க, மூணு வகையாவும் படிக்கலாம்னு என்ன செஞ்சாங்க, இங்க கொண்டு வந்தாங்க. புரியுதா? அப்ப எல்லா நிபந்தனைகளும் இருக்கும் பொழுது இந்த ஹினிதாத், ஹிந்தாத், ஹினதாத்னு என்ன செய்யலாம், நாம் படிக்கலாம். சரியா? இப்ப வாருங்கள் அடுத்து பார்ப்போமா. ஷஜரத்துன், ஷஜரத்துன்னா மரம் அர்த்தம். ஹிந்த் என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். ஷஜரத்துன் என்பது மரம். ஷஜராத்துன்னா பல மரங்கள். இது ஒரு வகைதான் கூடும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஜீம்க்கு என்னது ஃபத்தஹ் தான் கொடுத்தோம் ஐன் கலிமாவுக்கு. ஷஜரத்துன் சுக்குன் கொடுக்கல, சுக்குன் வந்தாதானே அத்தனை வகை. அப்ப இங்க ஃபத்தஹ் தான் வந்திருக்கு. அதனால அப்படியே தான் படிக்கணும். ஷஜராத்துன் பல மரங்கள். எஜிபு இபுகா உல் ஐனி மஃப்தூஹத்தன் கல் முஃப்ரதி, ஐன் கலிமாவை மீதமாக்குவது மஃப்தூஹத்தன் ஃபத்தஹ் செய்யப்பட்ட நிலையிலே ஐன் கலிமாவை மீதமாக்குவது கடமையாகும். கல் முஃப்ரதி முஃப்ரதை போலவே ஃபத்தஹ் செய்யப்பட்ட நிலையில் ஐன் கலிமாவை மீதமாக்குவது கடமையாகும். முஃப்ரதுல எப்படி ஜீமுக்கு ஃபத்தஹோ அதே போலவே இதுக்கு ஃபத்தஹோட படிக்கிறது கடமையாகும். காரணம் அல் முஃப்ரது முஃப்ரத் ஆகிறது. சஜரத்துன் என்ற முஃப்ரத் ஒருமையாகிறது. இஸ்முன் சுலாசியுன் சஹீஹுல் ஐனி முத்தஹர்ரிகிஹா, முத்தஹர்ரகிஹா. அப்ப மூணு எழுத்தை சார்ந்த இஸ்மு பெயர் சொல்லாக இருக்கிறது. ஐன் கலிமா சஹீஹானது, அது ஐன் கலிமா சுக்குன் ஹர்கத் கொடுக்கப்பட்ட, ஐன் கலிமா ஹர்கத் கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து, அந்த ஐன் கலிமா என்பது சஹீஹானதாக இருக்கிறது. சரியா? இப்ப ஐனுக்கு சாக்கினிஹா எப்படி பதிலோ ஐனுக்கு முத்தஹர்ரகிஹா என்பதும் எனது பதில். சரி, ஐன் கலிமா ஹர்கத் கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து சஹீஹான மூன்று எழுத்தை சார்ந்து இஸ்மாக இருக்கிறது. ஐன் கலிமா சஹீஹ் தான், ஆனா ஹர்கத் கொடுக்கப்பட்டிருச்சு. ஷஜரத்துன் ஃபத்தஹ் வந்துருச்சு. இப்ப அடுத்து பாருங்க, சொல்பத்துன் கடினத்தன்மை. சொல்பத்துன் எதுக்கு சொன்னாங்க, கடுமையா கடினமா இருந்தா அதுக்குதான் என்ன செய்வாங்க, சொல்பத் என்று கூறுவார்கள். அப்ப இதை பார்த்தோன்னே உங்களுக்கு மொழியும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னன்னா சொல்பத்துன் என்பது கடினத்தன்மையாக இருந்தாலும் இதுவும் சிபத்தாக பயன்படுத்துறது தான். சரியா? சல்பத்துள்ள சுல்பத்துன். இப்ப சுல்பத்துன்னா கடினம், சுல்பாத்துன். அதனால எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. எப்படி படிச்சோமோ அதே போலதான் பன்மை வரணும். சுல்பத்துன் சுல்பாத்துன். எஜிபு தஸ்கீனு ஐனிஹி ஃபில் ஜம்இ, பன்மையிலேயே அந்த ஒருமையின் ஐன் கலிமாவுக்கு சுக்குன் கொடுப்பது கடமையாகும், சுக்குனாக்குவது கடமையாகும். ஏன்? சொலாபத் என்பதுதான் மஸ்தர், அதிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டு வந்ததுதான் சுல்புன். இதுவும் சிஃபத்தாக பயன்படுத்துவதுதான். சிஃபத்தாக பயன்படுத்தினா அதுல எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது. இஸ்முத்து தான் மாற்றம் கொண்டு வரணும். அல் முஃப்ரது சுல்பத் என்ற முஃப்ரத் ஒருமையாகிறது. சிஃபத்துன் சிஃபத்தாக இருக்கிறது. சரியா? அடுத்து பாருங்க, இதுல ஷுர்ஃபத்துன், ஷுர்ஃபத்துன்க்கு பன்மை ஷுரஃபாத்துன், இல்லாட்டி ஷுர்ஃபாத்துன், இல்லாட்டி ஷுருஃபாத்துன். மூணுமே என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். சரியா? ஷுர்ஃபத் என்றால் பால்கனின்னு சொல்லலாம். பால்கனி. ஷுருஃபாத்துன்னா பல பால்கனிகள் அப்படின்னு அர்த்தம். சரியா? அல் ஃபத்ஹு, ஃபத்ஹும் கொடுக்கலாம் ஐன் கலிமாவுக்கு. வலிஸ்கான் சுக்குனாக்குவதும் கூடும். அல் இத்பால் ஃபா கலிமாவை பின்பற்றுவதும் கூடும். அப்ப ஷுரான்னு ஃபா கொடுக்கலாம், ஷுர்ன்னு சுக்குன் கொடுக்கலாம், இல்லாட்டி ஃபா கலிமா தொடர்ந்து ஷுரு அப்படின்னு கொடுக்கலாம். காரணம் அல் முஃப்ரது முஃப்ரத் ஆகிறது. இஸ்முன் சுலாசியின் மூன்று எழுத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மல்முமுல் ஃபாஇ, ஃபா கலிமா லம்மு செய்யப்பட்ட ஐன் கலிமா, அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹானதான மூன்று எழுத்தை சார்ந்த இஸ்மாக இது இருக்கிறது. அதனால மூணு வகையாகவும் படிக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்க, ஔதத்துன்னா திரும்புதல். இப்ப இத பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், வாவ் ஐன் கலிமா இல்லத்து வந்துருச்சு, அதனால எதையும் மாத்தக்கூடாது. ஔதா துன். அப்ப என்னது, எதுவுமே மாத்தாம அப்படியே சொல்லணும். திரும்புதல்கள், பல திரும்புதல்கள். எஜிபு தஸ்கீன் ஐனிஹி ஃபில் ஜம்இ, பன்மையிலே அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமாவை சுக்குனாக்குவது கடமையாகும். காரணம் அன்னல் முஃப்ரத், ஏனென்றால் நிச்சயமாக ஔதத் என்ற அந்த ஒருமையாகிறது. இஸ்முன் சுலாசியின் முஅத்தலுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ, ஃபா கலிமா ஃபத்ஹ் செய்யப்பட்ட ஐன் கலிமா, அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து இல்லத்தாக்கப்பட்ட மூன்று எழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. மூணு எழுத்து தான், ஆனா ஐன் கலிமா சுக்குன்னு வந்திருக்கு, ஆனா இல்லத்தா ஆயிருச்சு. வாவலிஃபியா வந்து அது இல்லத் தானே. அடுத்து பாருங்க, சஹரத்துன். இப்ப சஹரத்துன் என்பது என்ன வார்த்தை, கல்லுன்னு அர்த்தம். சஹரத்துன்னா பாறாங்கல்லுக்கு என்ன சொல்லுவாங்க, சஹரத்துன்னு சொல்ற வழக்கம் இருக்கிறது. அப்ப இதுல எல்லாமே கரெக்டா இருக்கா? அதனால ஃபத்தஹ் வந்திருக்கா,
அதனால ஃபத்தஹ் வந்துட்டா ஃபா கலிமாக்கு ஒரு வகை தான் படிச்சிருக்கோம்ல. இப்ப சஹராத்துன் ஐன் கலிமா ஃபத்தஹா மாத்தணும். ஏன்னா இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. 3 எழுத்து ஐன் கலிமா இல்லத்து சுக்குன்னு ஐன் கலிமா சஹீஹ சுக்குன்னு ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஃபத்தஹ் கொடுக்கணும் ஐன் கலிமாவுக்கு அதோடைய பன்மையிலே. சஹராத்துன் எஜிபு ஃபத்ஹு ஐனிஹி ஃபில் ஜம்இ பன்மையிலே அதோடைய ஐன் கலிமா ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். ஃபத்தஹ் கொடுப்பது என்னது கடமை. சொஹராத்துன்னு தான் படிக்கணும், ஃபத்தஹ் தான் கொடுக்கணும். காரணம் அல் முஃபரது முஃபரத் ஆகிறது. சொஹரத் என்ற அந்த முஃபரத் ஆகிறது இஸ்முன் சுலாசியும் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்ட ஐன் கலிமா அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹான 3 எழுத்தை சார்ந்த பெயர் சொல்லாக இருக்கிறது. அதனால எப்படிதான் படிக்கணும், ஐன் கலிமா ஃபத்தஹ் கொடுத்து தான் படிக்கணும். சஹராத்துன் என்றுதான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். சரியா? அடுத்து பார்ப்போமா. ஆஹ் இங்க இருக்கு பாருங்க. ஹைரத்துன். இப்ப ஹைரத்துன் என்பது ஐன் கலிமா இல்லத்து. அதனால ஹைராத்துன் யாவுக்கு சுக்குன் வச்சுதான் படிக்கணும். எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. இல்லத்து வந்துட்டாவே அதானே, எந்த ஒரு மாற்றமும் செய்யக்கூடாது. ஹைரத்துன் ஹைராத்துன். ஹைரத்துன்னா குழப்பம், ஹைராத்துன்னா குழப்பங்கள். எஜிபு தஸ்கீனு ஐனிஹி ஃபில் ஜம்இ பன்மையிலே அந்த முஃப்ரதோட ஐன் கலிமா சுக்குனாக்குவது கடமையாகும். காரணம் அல் முஃப்ரது ஹைரத் என்ற ஒருமையாகிறது இஸ்முன் சுலாசியின் முஅத்தலுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்ட ஐன் கலிமா அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து இல்லத்தாக்கப்பட்ட 3 எழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. இப்ப 3 எழுத்தா இருக்கு. அதே போல ஃபா கலிமாக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு, யாக்கு சுக்குன் வந்துருச்சு, எல்லாம் ஓகே. ஆனா ஐன் கலிமா யாவாக இருக்கிறது, எழுத்தாக இருக்கிறது. அடுத்து பாருங்க. ஹஸ்ரத்துன் அதுக்கு எப்படி வரணும், ஹசராத்துன். எல்லாம் கரெக்டா இருக்கு. ஹஸ்ரத்துன்ற சுக்குன் வந்துருச்சு ஐன் கலிமாவுக்கு. சரியா? எல்லாம் கரெக்டா இருக்கனால, ஆனா ஃபா கலிமாக்கு ஃபத்தஹ் வந்திருக்கனால ஒரே வகை தான் படிக்கணும். ஹசராத்துன் என்று மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். ஹஸ்ரத்துன்னா ஏக்கம், வருத்தம். அப்போ வருத்தங்கள் ஹசராத்துன் என்றால். சரியா? எஜிபு ஃபத்ஹு ஐனிஹி ஃபில் ஜமீ பன்மையில் அந்த முஃப்ரதின் ஐன் கலிமா ஃபத்தஹ் செய்வது கடமையாகும். சரியா? காரணம் அல் முஃப்ரது ஹஸ்ரத் என்ற ஒருமையாகிறது இஸ்முன் சுலாசியின் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்ட அந்த ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து ஐன் கலிமா அதாவது அந்த ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹான 3 எழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. இப்ப 3 எழுத்து ஐன் கலிமாவுக்கு சுக்குன் வந்துருச்சு, ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. அடுத்து பாருங்க. கஸ்வத்துன். கஸ்வத்துன்னா போர், கஸவாத்துன்னா போர்கள். அப்ப இதுல ஐன் கலிமா சஹீஹ் ஆயிருச்சு முன்னாடி, ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் வந்துருச்சு. இப்ப பாருங்க. எஜிபு ஃபத்ஹு ஐனிஹி ஃபில் ஜம்இ பன்மையிலே அந்த முஃப்ரதுடைய ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் செய்வது கடமையாகும். காரணம் அல் முஃப்ரது கஸ்வத் என்ற ஒருமையாகிறது இஸ்முன் சுலாசியும் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்ட ஐன் கலிமா அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹான 3 எழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. அப்ப கஸ்வ என்பது 3 எழுத்து. ஜா ஐன் கலிமா சஹீஹாக இருக்கு, சுக்குன் இருக்கு. கைனுக்கு ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் இருக்கு. சரியா? அதனால கஸவாத்துன் அப்படின்னு ஜாக்கு ஃபத்தஹ் கொடுத்து கஸவாத்துன் தான் படிக்கணும். அடுத்து நதுரத்துன் பார்க்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது நதராத்துன் வாக்கு ஃபத்தஹ் தான் கொடுக்கணும். காரணம் எஜிபு ஃபத்ஹு ஐனிஹி ஃபில் ஜம்இ பன்மையிலே அந்த ஒருமையின் அந்த நபுரத்தின் என்ற அந்த முஃப்ரதின் ஐன் கலிமாவில் ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். அது அந்த முஃப்ரதோட ஐன் கலிமா பன்மை எடுக்கும் பொழுது என்ன செய்யணும், ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். காரணம் அல் முஃப்ரது நபுரத் என்ற ஒருமையாகிறது இஸ்முன் சுலாசியும் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்ட இன்னும் அந்த ஐன் கலிமா அதாவது அந்த ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹான 3 எழுத்தை சார்ந்து இஸ்மாக இருக்கிறது. இப்ப இது 3 எழுத்து. அதுல ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் நா அப்படின்னு ஃபத்தஹ் இருக்கு, வாக்கு சஹீஹா இருக்கு, அதே போல சுக்குன் இருக்கு. அப்படி இருந்தா அது பன்மை நபராத்துன் அப்படின்னு வாக்கு ஃபத்தஹ் வச்சுதான் படிக்கணும். அடுத்து பாருங்க. ஹம்சத்துன். ஹம்சத்துக்கு ஹமசாத்துன். ஹம்சா என்பது இந்தான ஹம்சா. அப்ப இந்த ஹம்சா அரபில ஒரு வார்த்தை என்னது, ஹம்சா. சரியா? ஹம்சத்துன் ஹமசாத்துன் அதுக்கு பன்மை பல ஹம்சாக்கள். எஜிபு ஃபத்ஹு ஐனிஹி ஃபில் ஜமீ பன்மையிலே அந்த முஃப்ரதின் ஐன் கலிமாவுக்கு ஃபத்தஹ் கொடுப்பது கடமையாகும். பன்மை எடுக்கும்போது ஹமஸாத்துன் ஃபத்தஹ் கொடுக்கணும். காரணம் என்ன, அல் முஃப்ரது முஃப்ரத் ஆகிறது, ஹம்சத் என்ற அந்த ஒருமை ஆகிறது இஸ்முன் சுலாசியும் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மஃப்தூஹுல் ஃபாஇ ஃபா கலிமா ஃபத்தஹ் செய்யப்பட்ட ஐன் கலிமா அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹான 3 எழுத்தை சார்ந்த இஸ்மா இருக்கும். இப்ப 3 எழுத்தா. அதே போல மீம்க்கு சுக்குன் ஹம் அப்படின்னு சுக்குன் வந்துருச்சு, ஐன் கலிமா சிஹத்தான வார்த்தையா இருக்கா. ஃபா கலிமாவுக்கு ஃபத்தஹ் இருக்கா. எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க. கடைசியா ஒன்னும் 2 தான். பல்ஹத்துன்.
என்னன்னா பலஹத்துன் படிக்கணும். இதோட அசல் என்ன? பலஹத்துன். பலஹத்துன்னா பேரிச்சம்பழம். பலஹாத்துன் பல பேரிச்சம்பழங்கள். அப்ப இதுலயே பாத்தீங்களா ஐன்கலிமாவுக்கு சுக்குன் வரல, ஃபதஹ தான் வந்துச்சு. சரியா? அதனால எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே தான் படிக்கணும். எஜிபு இப்காஉல் ஐனி மஃப்தூஹத்தன் கல் முஃப்ரதி. ஒருமையைப் போலவே ஐன்கலிமாவை ஃபதஹ் செய்யப்பட்ட நிலையிலே மீதமாக்குவது கடமையாகும். இப்போ ஒருமையில எப்படி பலன்னு ஃபதஹ் கொடுத்தோமோ அதன்படி அது முஃப்ரதை போலவே பன்மையிலையும் அந்த ஐன்கலிமா ஃபதஹ் செய்யப்பட்ட நிலையிலேயே மீதமாக்குவது கடமையாகும். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் காரணம். ஐன்கலிமாவுக்கு ஃபதஹ் வந்துச்சு, அதனால இங்கேயும் அப்படியே தான் கொண்டு வரணும். அல் முஃப்ரது முஃப்ரத் ஆகிறது இஸ்முன் சுலாசியும் ஸஹீஹுல் ஐனி முத்தஹர்ரகிஹா. முஃப்ரத் அந்த ஒருமை என்பது இஸ்முன் சுலாசியும் ஐன் கலிமா, அதாவது ஐன் கலிமா ஹரக்கத்தாக்கப்பட்ட சஹீஹான மூன்றெழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. ஐன் கலிமா ஹரக்கத்தாக்கப்பட்ட சஹீஹ் தான், ஆனா ஹரக்கத் வந்துருச்சுன்னா லாம் தானே கொடுத்தோம். ஹரக்கத்தாக்கப்பட்ட இன்னும் ஃபா கலிமா யோசிக்கவே தேவையில்லை. காரணம் இதுக்கே ஹரக்கத் வந்துருச்சு. அப்ப எந்த ஒரு மாற்றமும் என்ன செய்ய தேவையில்ல, கொண்டு வர தேவையில்ல, அப்படியே தான் படிக்கணும். சரியா? அதான் சொல்றாங்க சஹீஹான மூன்றெழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. சரியா? கடைசியா பாருங்க, ரிஹ்லத்துன். இப்ப ரிஹ்லத்துன்னா ரிஹ்லாத்துன், ரிஹிலாத்துன், இல்லாட்டி ரிஹலாத்துன், மூணுமே படிக்கலாம். அல் ஃபத்ஹு பயணம்னு அர்த்தம். ரிஹ்லாத்துன்னா பயணங்கள்னு அர்த்தம். இப்ப அல் ஃபத்ஹும் கொடுக்கலாம், வலிஸ்கான சுக்குனாக்குவதும் கூடும், வலித்துபாஹு லில் ஃபாய் ஃபா கலிமாவை பின்தொடரச் செய்வதும் கூடும். ரிஹ, ரிஹ், ரிஹி, மூணுமே படிக்கலாம். அல் முஃப்ரது ஏன் ரிஹ்லத் என்பது என்ற முஃப்ரத் ஒருமையாகிறது. இஸ்முன் சுலாசியும் சஹீஹுல் ஐனி சாக்கினிஹா மக்சூருல் ஃபாய் ஃபா கலிமா கசர் செய்யப்பட்ட ஐன் கலிமா, அதாவது ஐன் கலிமா சுக்குன் பெற்ற எழுத்து சஹீஹான மூன்று எழுத்தை சார்ந்த இஸ்மாக இருக்கிறது. இப்ப ரிஹல் மூணு எழுத்து சார்ந்தது, சஹீஹா இருக்கு, அதுக்கு சுக்குன் இருக்கு, ராவுக்கு கசிர் இருக்கு. கசர் இருந்தா இல்லாட்டி நம்ம இருந்தா நம்ம படிச்சிருக்கோம். மூணுமே படிக்கலாம்னு அதன்படி இங்க என்ன செய்யலாம், ஐன் கலிமாவுக்கு பன்மையில மூணு வகையாகவும் படிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், மூன்றாவது பயிற்சி முழுமையாக பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் காண்போம். ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.